ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வந்து சேனலில் ஒரு வியூவரோட ரெக்வெஸ்ட்டு. அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு போஸ்ட் அ ஸ்டோரி விச் மேக்ஸ் அதர்ஸ் டு கெட் இன் டு ஆக்ஷன். ஓகே, இந்த ஸ்டோரி என்னென்னா, ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு வயசான ஒரு மனிதர்கிட்ட போய் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு சக்ஸஸை வந்துட்டு சீக்கிரமாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் இந்த ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆத்தங்கரைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுநாள் மார்னிங் அந்த பையன் ஆத்தங்கரைக்கு வராரு. இவர் அந்த வயசானவரும் அந்த சின்ன பையனும் சேர்ந்து அந்த ஆற்றை நோக்கி நடந்து போகிறாங்க. அப்புறம் ஆறுக்குள்ளேயே இறங்க சொல்கிறாரு. இறங்கிட்டாங்க. 2 பேரும் உள்ளே இறங்குறாங்க. இப்போ வாய் வரைக்கும் இறங்கியாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் இறங்க சொல்கிறாரு. மூக்கு வரைக்கும் இறங்கியாச்சு. இப்போ அந்த வயதானவர் அந்த பையனை உள்ளே அப்படியே அழுத்துறாரு. அழுத்தினோடனே இந்த பையனால் மூச்சு கூட விட முடியல, திணற ஆரம்பிச்சிட்டான். முண்டி அடிச்சுட்டு வெளில வர ட்ரை பண்ணுறான். இவர் இன்னும் அழுத்துறாரு. திரும்பவும் அவனோட கால்களில் அந்த மீன் எல்லாம் கடிக்கிற மாதிரி நவுந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கவும் இன்னும் திரும்பவும் ஜம்ப் பண்ணி எப்படியாவது வெளில வந்துடணும்னு இன்னும் ஃபோர்ஸாக ட்ரை பண்ணுறான். இப்போயும் அவர் அழுத்துறாரு. கடைசியாக அவனோட ஃபுல் பலத்தை கொண்டு அழுத்தும் போது அவர் கையை வெளில எடுத்துட்டு அந்த பையனை வெளில வர விட்டுறாரு. இப்போ அந்த பையன் வெளில வந்தோடனே நல்லா மூச்சு வாங்குறான், நல்லா டீப் ப்ரீத் எடுக்கிறான். அப்பாடான்னு அவனுக்கு இப்போ வந்து ஒரு ரிலீவ்டு ஃபீல் ஒன்று கிடைக்குது. இப்போ அந்த வயசானவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ தண்ணிக்குள்ளே இருந்தப்போ என்ன உனக்கு வேணும்னு ரொம்ப தவிச்சேன் அப்படின்னோடனே, எனக்கு இந்த காற்று வேணும்னு தவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த மாதிரி உனக்கு வெற்றி அடையணும் அப்படிங்கிற தவிப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ வெற்றி அடைஞ்சிருவ. ஸோ எப்படி காற்று வேணும்னு இப்போ நீ தவிச்சோ அந்த வெற்றியை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நீ முழுசாக உன்னோட எத்தனை எண்ணங்களும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் இருந்து நீ அதை செஞ்ச அப்படின்னா அந்த வெற்றி ஒன்று வந்து கண்டிப்பாக சேர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் அப்படிங்கிறது when you want something with all your heart, the whole universe conspires-னு த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகான வரி, ரொம்ப ஃபேவரட்டான வரி இது எனக்கு. ஸோ உங்கள் மனசார நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உறுதியாக நம்புறீங்க, நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி இந்த பையன் காற்று வேணும்னு சொல்லி அவ்வளோ எனர்ஜியுமே வந்து அந்த ஒரு தேவை நோக்கி அவன் வந்து குவிச்சானோ, அந்த மாதிரி உங்களுடைய எல்லா ஃபோக்கஸும் உங்களோட எல்லா கான்சன்ட்ரேஷனும் வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்கில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா you can win in your life. This is the success formula. Thank you.